ஐபிஆர்சி 360 சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நூல் கணவன் மனைவி விரிந்து பரவும் உறவு, பாகம் 4. நன்றாக நடங்கள், நடத்துங்கள். நீங்கள் நடப்பதும் பிறரை நடத்துவதும் நன்றாயிருப்பின் இதமாயிருக்கும் உங்கள் வாழ்க்கை. உங்கள் துணையுடன் நன்றாக நடந்து கொள்ளுங்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பெண்களை நல்லவிதமாக நடத்துங்கள், ஏனெனில் பெண் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள். மேலும் விலா எலும்பிலேயே அதன் மேற்பகுதி மிக கோணலானதாகும். நீர் அதை பலவந்தமாக நேராக்க முயன்றால் உடைத்து விடுவீர். அதை அப்படியே விட்டுவிட்டால் அது கோணலாகவே இருந்துவிடும். அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் சஹீஹ் அல் புகாரி 3331. உங்கள் துணை ஒரு தவறு செய்துவிட்டால் அதை குத்திக்காட்டிக் கொண்டே இருக்காதீர். அது தவறு என்பதை உணரச் செய்யுங்கள். மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்தால் உணரும் வரை உணர்த்தி கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் காணும் தவறுகளை 4 பேரின் முன்னிலையில் வைத்து கண்டிக்காதீர். 4 பேர் என்பது வெளியில் இருக்கும் நபர்கள் மட்டும் என நினைக்காதீர். உங்கள் வீட்டிலேயே உங்கள் பெற்றோர், சகோதரர், சகோதரி அல்லது மற்ற உறவுக்காரர் இருக்கும்போது அவர்களின் முன்னிலையில் உங்கள் துணையை கண்டிக்காதீர். நீங்கள் இருவரும் தனித்திருக்கும் போது உங்கள் துணையை கண்டியுங்கள். தனிமையில் தவறுகளை உணர்த்துவதே தக்க பலனளிக்கும். நீங்கள் திட்டுவது உங்கள் துணைக்கு பெரிய வலியை ஏற்படுத்தாது. ஆனால் பிறர் முன்பாக திட்டுவதுதான் மரண வேதனையாக இருக்கும். கடுங்கோபத்திலும் உங்கள் துணையிடம் தீய வார்த்தை பேசாமல் இருப்பதில் உங்கள் ஆளுமை இருக்கிறது. உங்களுக்கு மானம், மரியாதை, வெட்கம் இருப்பது போலவே உங்கள் துணைக்கும் இருப்பதை மறந்து விடாதீர். வசைபாடாமல் அழகிய வார்த்தைகளால் அறிவுரை கூறுங்கள். அது உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும். வசைபாடல் எப்போதுமே நெகட்டிவாகத்தான் அமையும். கோபத்தை வார்த்தைகளில் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள், மனதில் வைத்துக் கொள்ளாதீர். அன்பை வார்த்தைகளில் மட்டும் வெளிக்காட்டாதீர், மனதில் வைத்து செயல்களிலும் காட்டுங்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உம் மனைவியை முகத்தில் அடிக்காதே, அவளை திட்டாதே, அவளை வீட்டில் தனிமையில் தவிர அவளை கண்டிக்காதே. நூல்கள் அஹ்மத், அபுதாவூத், நசஈ, இப்னு மாஜா. உங்கள் துணையை அடிப்பது அச்சுறுத்தலுக்காகத்தானே தவிர தண்டிப்பதற்காக அல்ல. அண்ணன் தம்பியை அச்சுறுத்துவதற்காக அடிப்பதை போல, பெற்றோர் தம் பிள்ளைகளை அச்சுறுத்துவதற்காக அடிப்பதை போல, உங்கள் துணையின் மீது நீங்கள் கொண்டிருக்கும் அன்பினால் உங்கள் துணையின் குற்றச்செயலை மாற்றி அமைப்பதற்காக பெயருக்கு அடிக்கலாமே தவிர அடிமையை அடிப்பது போல அடிக்காதீர். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தம் மனைவியை அடிமையை அடிப்பது போல அடிக்க முற்படுகிறார். பின்னர் அவரே அந்நாளின் இறுதியில் இரவில் அவளுடன் உறவு கொள்ள நேரலாம். இது முறையா? அறிவித்தவர் அப்துல்லா இப்னு சம்ஆ. நூல் சஹீஹ் அல் புகாரி 4942. நீங்கள் நல்லவரா அல்லது கெட்டவரா என சான்று அளிப்பவர் உங்கள் மனைவிதான். அந்த சான்றிதழே ஏற்புடையது என இஸ்லாம் கூறுகிறது. நீங்கள் நல்லவர், வல்லவர் என வெளியில் நற்சான்று பெறுவதற்கு முன் உங்கள் துணையுடன் நற்சான்று பெற்று இம்மையிலும் மறுமையிலும் உயருங்கள். உங்கள் எண்ணங்களும் செயல்களும் சிறந்தோங்கி உங்கள் துணையிடம் நற்சான்று பெறுவதும் உங்கள் துணைக்கு நீங்கள் நற்சான்று அளிப்பவருமாயிருங்கள். நீங்களும் உங்கள் துணையும் உங்கள் குறைகள் குறித்து சுய பரிசோதனை செய்து திருத்திக் கொள்ளுங்கள். இல்லையேல் பிறரின் நகைப்பிற்கு உள்ளாவீர்கள். ஒரு பிரச்சனைக்கு பிறகு நீங்கள் இருவரும் இணையும் போது பழைய பிரச்சனைகள் மீண்டும் எழுப்பாதீர். அது குறித்து பேசக்கூட வேண்டாம். அதுதான் இணக்கத்திற்கு வழிவகுக்கும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அழகிய குணமுள்ளவரே இறை நம்பிக்கையாளர்களில் முழுமை பெற்றவர். உங்கள் மனைவியிடம் சிறந்தவரே உங்களில் சிறந்தவர். அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திர்மிதி. வேற என்ன செய்வது? கழுதைக்கு வாழ்க்கைப்பட்டால் முன்னால் போனால் கடிக்கும், பின்னால் வந்தால் உதைக்கும் என்ற நிர்பந்தத்தில் உங்களுடன் உங்கள் துணை வாழக்கூடாது. உள்ளார்ந்த அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டும். இடராய் இருக்காதீர். நீங்கள் உங்கள் துணைக்கு இடராய் இருக்காதீர். ஆணுக்கு பெண் சோதனையாகவும்
பெண்ணுக்கு ஆண் சோதனையாகவும் இருக்கிறார்கள். இதில் பெண்தான் ஆணை வசீகரிக்கும் தன்மை பெற்றிருக்கிறார். எனவேதான் பெண் ஆணுக்கு பெரும் சோதனை. ஆனால் இரையச்சமுள்ள பெண்கள் யாருக்கும் இடராய் இருக்க மாட்டார்கள். எகிப்து நாட்டு உயர்குடி பெண்கள் இறை தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடைய நினைத்ததும் அதற்காக சூழ்ச்சிகள் செய்ததும் ஒரு சோதனைதான். பெண்களின் அழகில் ஓர் ஆண் மயங்கி அவர்களை அடைய நினைப்பதும் சோதனைதான். பெண்களை அடைவதற்கு இறை நம்பிக்கையாளனுக்கு முன்பாக அனுமதிக்கப்பட்ட, தடுக்கப்பட்ட என 2 வழிகள் உள்ளன. அனுமதிக்கப்பட்ட வழியில்தான் அவன் பெண்களை அடைகிறானா அல்லது தடுக்கப்பட்ட வழியை தேடுகிறானா என்பதுதான் சோதனை. எதிர்பாராத அன்பும் இணையில்லாத சந்தோஷமும் உங்கள் துணையிடம் கிடைக்கும். அவ்வாறே உணர முடியாத வழியும் உங்கள் துணையிடம் கிடைக்கும். 2மே சோதனைதான். நன்மையான காரியங்கள் செய்வதிலோ, வணக்க வழிபாடுகளிலோ, வாழ்க்கை முன்னேற்றத்திலோ ஒருவர் மற்றவருக்கு இடராய் இல்லாமல் துணைக்கு துணையாய் நில்லுங்கள். உங்கள் துணையின் இம்மை மறுமை வெற்றிக்கு நீங்கள் துணை நிற்பது எவ்வளவு மகிழ்ச்சியான செயல்! அந்த இன்பத்தை அனுபவித்து பாருங்கள். உங்கள் துணையின் திருப்திக்காக இறை வரம்புகளை மீறிவிடாதீர். உங்கள் துணையின் திருப்திக்காக இறைவன் விதித்துள்ள கடமைகளை மறந்து விடாதீர். இதுவும் உங்கள் துணையின் மூலம் உங்களுக்கு ஏற்படும் சோதனைதான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஆண்களுக்கு பெண்களை விட அதிகமாய் இடரளிக்கும் எந்த சோதனையையும் எனக்கு பிறகு நான் விட்டுச் செல்லவில்லை. அறிவித்தவர் உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. சஹீஹ் அல் புகாரி 5096. பெண்களை காணும் ஆண்களின் கண்கள் அவளை மீண்டும் மீண்டும் பார்க்க தோண்டும். தொடர்பு கொள்ள இதயம் துடிக்கும். சந்தர்ப்பம் கிடைத்தால் சகலத்தையும் செய்ய தூண்டும். இதுதான் சோதனை. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், விபச்சாரத்தில் மனிதனுக்கு உள்ள பங்கை இறைவன் விதித்து விட்டான். மனிதன் அதை அடைந்தே தீருவான். தவறான பார்வை கண் செய்யும் விபச்சாரமாகும். உணர்ச்சியை தூண்டும் உரையாடல் நாவு செய்யும் விபச்சாரமாகும். மனம் அதை நாடுகிறது. இவை அனைத்தையும் மர்ம உறுப்புதான் மெய்யாக்கும் அல்லது பொய்யாக்கும். அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் சஹீஹ் அல் புகாரி 6243. இதை முறியடிப்பவன்தான் இறை நம்பிக்கையாளான். ஆனால் இறைவனின் உதவி இல்லாமல் இதை முறியடிக்கவே முடியாது. இறைவன் கூறுகிறான், அவளோ அவரை விரும்பினாள். தம் இரட்சகனின் ஆதாரத்தை அவர் கண்டிராவிட்டால் அவரும் விரும்பி தவறிழைத்து இருப்பார். இவ்வாறு நாம் அவரை விட்டு தீமையையும் மானக்கேடான செயல்களையும் திருப்பிவிட்டோம். நம் தூய அடியார்களில் ஒருவராய் அவர் இருந்தார். திருக்குர்ஆன் அத்தியாயம் 12 வசனம் 24. பெண்கள் பெரும் சோதனை என்பதில் இறை தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே இந்த கதி என்றால் மற்றவர்களின் நிலையை சொல்லவா வேண்டும்? எனவேதான், இறைவா, பெண்களின் சோதனையை விட்டும் நான் உன்னிடம் காவல் தேடுகிறேன் என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்து வந்தார்கள். பெண் ஆணுக்கு இடர் என்றவுடன் தாழ்வு மனப்பான்மைக்கு சென்று விடாதே. உங்களுக்கென்று தனிப்பட்ட பல சிறப்புகள் உள்ளன. அவை ஆண்களிடம் கிடையாது. நீங்கள் பெண்ணாய் பிறந்தது இறைவனின் அருள். இறைவன் உங்கள் மூலம் நிகழ்த்தும் அற்புதங்களை ஆண்கள் மூலம் நிகழ்த்துவதில்லை. இதுதான் உங்களின் தனிச்சிறப்பு. குழந்தைகளை பெற்றெடுக்கும் ஆற்றல் எவ்வளவு பெரிய அருள்! இதற்கு இணையாய் இவ்வுலகத்தில் என்ன இருக்க முடியும்? இதை ஓர் ஆண் செய்து காட்ட முடியுமா? பெண்ணின் உள்ளம் ஒரு கடல். அதில்தான் இரக்கம், தியாகம், கற்பு, அன்பு ஆகிய முத்துக்கள் பொதிந்துள்ளன. ஆண்களின் உள்ளமும் கடல் என்றாலும் அதில் இது போன்ற முத்துக்கள் குறைவுதான். தேவைகளை நிறைவேற்றுங்கள். உங்கள் துணையின் உடல் மற்றும் மனரீதியான தேவைகளை அறிந்து அவற்றை பூர்த்தி செய்யுங்கள். உங்கள் துணையை கவனிப்பதில் குறை வைத்து விடாதீர். தேவைக்கு கிடைக்காத அன்பும் உதவியும் அதன் பின்னர் 1000 ஆண்டுகள் தொடர்ந்து வந்தாலும் அர்த்தமற்றதே. உங்கள் கணவரின் கண்களிலும் மனதிலும் நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவரை உங்கள் இதயத்தில் அன்பாக பூட்டி வையுங்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவர் தம் மனைவியை படுக்கைக்கு அழைத்து அவள் அதை மறுத்து விடுகிறாள். அதன் விளைவாக கணவர் இரவை கோபத்துடன் கழிக்கிறார் என்றால் விடியும் வரை வானவர்கள் அப்பெண்ணை சபித்துக் கொண்டே இருப்பார்கள். அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சஹீஹ் அல் புகாரி
3237. இறைவனுக்கு அடுத்தபடியாக நீங்கள் உங்கள் கணவருக்கு கட்டுப்படும் நிலையில்தான் இருக்கிறீர்கள். எனவேதான் எக்காரியத்திலும் உங்கள் கணவரின் அனுமதியுடன் அரங்கேற்றுங்கள். தன்னிச்சையான முடிவுக்கு செல்லாதீர். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதரை இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வதற்கு நான் கட்டளையிடுவதா இருந்தால் மனைவி தன் கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன். அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திர்மிதி. கணவனே கண்கண்ட தெய்வம் என்பார்களே, அதுபோல இங்கு கணவனின் காலில் விழுந்து வணங்குங்கள் என கட்டளையிடப்படவில்லை. இறைவன் மற்றும் இறை தூதருக்கு அடுத்தபடியாக உங்கள் கணவருக்குத்தான் கட்டுப்பட வேண்டும் என்றே கூறப்பட்டு உள்ளது. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையான காரியங்களை தவிர உபரியான காரியங்களுக்கு கணவரின் அனுமதியை பெறுங்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தன் கணவர் உள்ளூரில் இருக்க அவரின் அனுமதியின்றி ஒரு பெண் உபரியான நோன்பு நோக்க வேண்டாம். ஒரு பெண் தன் கணவரின் அனுமதியின்றி யாரையும் அவரின் இல்லத்திற்குள் அனுமதிக்க வேண்டாம். கணவரின் கட்டளையிடாமலேயே ஒரு பெண் தன் கணவனின் பொருளில் தர்மம் செய்தால் அதன் பலனில் பாதி அந்த கணவருக்கும் கிடைக்கும். அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சஹீஹ் அல் புகாரி 5195. நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு உங்களில் கணவனின் பொருத்தம் வேண்டும். கணவனின் திருப்தியை நாடுங்கள்.